வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒரு பேங்க் லோனால ஒரு குடும்பமே சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. அது எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். நேத்து இந்தியன் பேங்க் பிரச்சனைய பத்தி உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். நெறைய பேர் வந்து கமெண்ட் மூலியமாவும், டிஎம் மூலியமா உங்க கஷ்டத்த என்கிட்ட சொன்னீங்க. அந்த வீடியோ பார்த்த ஒருத்தரு இன்னைக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்து என்ன பார்த்த உடனே ஓடியாந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் சொல்ல சொல்ல என் மனசுக்குள்ள ஒரு கோபம், கண் கலங்கிருச்சுங்க. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு மேல எவனுமே தப்பு செய்யக்கூடாது. இத விட பெரிய தண்டனையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா அதுக்கு நான் மட்டும் சப்போர்ட் பண்ணா போதாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். பண்ணுவீங்களா? அவர் சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். கரெக்டா இருந்து நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த வீடியோ ஆர்பிஐ கண்ணுக்கு பட வைங்க. நம்ம விஜய் சார் கண்ணுக்கு பட வைங்க. மோடி சார் கண்ணுக்கு பட வைங்க. யாருன்னா ஒருத்தங்க ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல, அவங்களே எடுக்காட்டியும் பரவாயில்லங்க. நம்ம எடுப்போம். நம்ம உரிமைக்காக நம்ம குரல் கொடுப்போம். தப்பு செய்யறவனே தைரியமா இருக்கான். உண்மைக்காக குரல் கொடுக்க நம்ம ஏங்க பயப்படணும்? என் தம்பி தங்கச்சிங்க பயப்பட மாட்டாங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ரெடியா கண்ணா? என்னன்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து 20 வருஷமா ஓலக்கோட்டாயில வாழ்ந்திருக்காங்க. நிம்மதியா வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. மழை வந்தா தண்ணி உள்ள வரும். அந்த குழந்தைங்க படிக்க முடியல, தூங்க முடியல. அத பார்த்த அப்பா, அம்மா நம்ம புள்ளைங்க சேஃப்டியா வாழணும், நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, லோன் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. கரெக்ட்டா தாங்க டியூ கட்டியிருக்காங்க. ஒரு 2 மாசம் அவங்களால கட்ட முடியல. அதுக்காக அந்த பேங்க்காரங்க வீட்டாண்ட வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அந்த மனுஷன தலகுனிய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, அசல விட வட்டி அதிகமா போட்டு, அந்த மனுஷனால காசே கட்ட முடியாத அளவுக்கு ஆக்கி, அந்த வீட்ட ஏலமும் விட்டுட்டாங்க. அந்த மனுஷனும் கால்ல கையில விழுந்து கெஞ்சிருக்காரு. நான் எப்படின்னா காசு கட்டிடலாம், கொஞ்சம் வட்டிய மட்டும் குறைச்சு குடுங்கன்னு. எதுக்குமே அவங்க தல குனியல. இவர் தல குனிய வச்சு சூசைட் பண்ணி சாவடிச்சுட்டாங்க. அவரு மட்டும் சாவலங்க, அவங்க குழந்தையும் சேர்ந்து செத்து போச்சு. எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. ஒரு பணக்காரன் பேங்க்ல பல கோடி ஏமாத்தி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி நிம்மதியா இருக்கான். நிறைய அரசியல்வாதிங்க பிளாக் மணி வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கான். ஆனா என் குழந்தை நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா படிக்கணும்னு ஆசை கனவுக்காக ஒரு லோனை வாங்கி கட்டினா அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சூசைட் பண்ண வைக்கிறீங்களா? இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? இதை பார்த்தும் பார்க்காம இருக்கிற கவர்மெண்ட் எதுக்கு இருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. தயவுசெய்து கவர்மெண்ட் இதை பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். தப்பு செய்யற எல்லா பேங்குக்கும் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். யார் யாரை ஏமாத்தி வட்டி வாங்கினாலும் அந்த வட்டியெல்லாம் திருப்பி கொடுக்கணும். எத்தனை குடும்பம் சூசைட் பண்ணி செத்துச்சோ அத்தனை பேருக்கும் நீதி கிடைக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க வாங்கி கொடுக்காட்டியும் நாங்க வாங்கி கொடுப்போம். எங்க கிட்ட உண்மை இருக்கு, தைரியம் இருக்கு. ஓகே. இந்த பேங்க்காரங்கெல்லாம் பார்க்கப்போ எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க. லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் அவமானப்படுத்தி